வெல்கம் டு சரஸ்வதி கிச்சன். இப்போ வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கருவாட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கிழங்கு, கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அரிஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ வந்து கருவாடையும் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். வந்து ஏற்கனவே நான் நைட்டு வந்து மொச்சக்கட்டையை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சேன். காலையில் இப்போ எழுந்து இந்த மொச்சக்கட்டையை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் போட்டு இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ வந்து குக்கரை திறந்து நம்ம வந்து மொச்சக்கட்டையை வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து கடாயை வச்சு கடாய் காஞ்ச உடனே 3 கரண்டி எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சி வந்த உடனே கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இடித்து வச்ச பூண்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து கலரி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்த உடனே நறுக்கி வச்ச தக்காளியும் அதுலேயே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதுவும் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வந்து அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்து, கத்திரிக்காய் வந்து நான் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வந்து கொத்து கொத்தாக கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து நல்லா கலரி விட்டு அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து நான் 2 நல்லா வதக்கி விட்டுட்டு, உருளைக்கிழங்க வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே 2 லெமன் சைஸில் வந்து புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த லெமன் சைஸ் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி நம்ம வந்து இந்த காயோடு சேர்த்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம கலரி விட்டு தேவைக்கேற்ப உப்பு போடலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து கருவாடு வந்து உப்பு இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக போட்டு உப்பை வந்து போட்டு கலரி விட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம வந்து தட்டை திறந்து குழம்பு வந்து 5 நிமிஷம் போட்டு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அவிச்சு வச்ச மொச்சக்கட்டையும் இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு ஏற்கனவே ஊற வச்சு கழுவி வச்சுருந்த கருவாடையும் இதில் சேர்த்து நம்ம கிளறி தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு வந்து சாப்பாட்டில் நம்ம ஊற்றி ஒரு அப்பளம் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இது வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், இட்லி, தோசைக்கு, நார்மலாக சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இது வந்து கூழுக்கும் களிக்கும் இது வந்து சூப்பரான ஒரு டேஸ்டியான குழம்பு. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.